ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் சென்ற நாட்டு படகு தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். தற்போது விபத்துக்குள்ளான நாட்டு படகில் சென்ற மீனவர்கள் மீட்கப்பட்டு விட்டனரா? முழு விவரங்கள். வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று மீன்வளத்துறை அதிகாரி அதாவது தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட கடல் பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளியூரில் ஒரு நாட்டு படகு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்தலை உணராத அந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்காங்க. கடலுக்கு சென்று கடல் சீற்றின் காரணமாக அவர் சென்ற நாட்டு படகு தலைக்குப்பராக கவுண்டது. இதனையடுத்து 3 மீனவர்கள் அந்த நாட்டு படகு மேலே ஏறி நின்று தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்தனர். அந்த நிலையில் அந்த வழியாக சென்ற கடலோர காவல் குழுமம் போலீசார் ரோந்து சென்ற போது அவர்களை பார்த்தோன்னா இதையடுத்து அந்த பகுதியில் இந்த மீனவர்களை அழைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த 3 மீனவர்களையும் பாதுகாப்பாக கரையை சேர்த்தோடு நாட்டு படகையும் கரையை சேர்த்திருக்காங்க. இதனால் அந்த கடலோர காவல் குழுமம் போலீசாருக்கும் சக மீனவர்களுக்கு உயிர் தப்பி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.